அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கும். எல்லா யோகம் ஒரு ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கும், ஒரு சில ஜாதகத்தில் தோஷங்களும் இருக்கும். யோகங்களும் தோஷங்களும் எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும். ஆனால் எல்லா யோகங்களும் தோஷங்களும் ஜாதகத்தில் எப்போது செயல்படும்? உதாரணமாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு 244 யோகங்கள் சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமானது குஜாதி ஐவர்கள் தரும் பஞ்சமகா புருஷ யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம் போன்ற யோகங்கள் 244 யோகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 244 யோகங்களில் எல்லா ஜாதகங்களிலும் எல்லா யோகங்களும் செயல்படுகிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. அந்த லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கும் கிரகங்களின் தசை மட்டும்தான் கிரகங்கள் தரும் யோகங்களே முழுமையான யோகத்தை தரும். உதாரணமாக குரு தரும் ஹம்ச யோகம். ஹம்ச யோகம் பார்த்தீங்கன்னா, அதாவது குருவின் லக்கணமான தனுசு மீனத்தில் பிறந்து அந்தந்த லக்கணங்களிலேயே குரு ஆட்சி பெறும்போது தான் ஹம்ச யோகம் முழுமையாக செயல்படும். இல்லாவிட்டால் மற்ற கேந்திரங்களில் 4 10 இடங்களில் அவர்கள் இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷத்தை தருவார்கள். அதே போல தான் புதன் தரும் பத்திர யோகமும். புதன் தரும் பத்திர யோகம் பார்த்தீங்கன்னா லக்கணத்திலே புதன் ஆட்சி உச்சம் பெறும்போது பத்திர யோகம் செயல்படும். 4 10 வீட்டிலே குருவை போலவே கேந்திராதிபதி தோஷத்தை வளர்த்து செய்வார். கேந்திராதிபதி தோஷத்தை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள் குருவும் புதனும் தான். அடுத்ததாக தர்ம கர்மாதிபதி யோகம். 9 10 கூடியவர்கள் இணைவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தர்ம கர்மாதிபதிகள் லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கும் பட்சத்தில் தங்களுக்குள் அந்த 9 10 கூடியவர்களும் நண்பர்களாக இருந்து லக்னாதிபதிக்கும் நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் யோகம் முழுமையாக செயல்படும். உதாரணமாக விருச்சிக லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும், தனுசு லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு புதனும் சுக்கிரனும், இது போன்ற யோகம் தங்களுக்கும் நண்பர்களாக இருந்து லக்னாதிபதிக்கும் நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் யோகம் முழுமையாக செயல்படும். இல்லை என்றால் யோகங்கள் பெயர் அளவில் தான் இருக்கும். மேலும் யோகம் தரும் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திலோ பகை நேசமோ அடையக்கூடாது. உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம், மிதுன லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கும் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் குருவும் புதனும் குருவும் சனியும் நண்பர்கள் அல்ல. மேலும் அவர்கள் இருவரும் இணையும் போது ஒரு வகையில் குரு நீசமடைவார். ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் இணையும் போது குரு அங்கே நீசமடைவார். நீசமடைந்த நிலையில் யோகங்கள் பலன் தராது. எனவே யோகங்கள் என்பவை தசாபுத்திக்குள் அடங்கும். மேலும் யோகம் தரும் தசாபுத்திகள் சரியான பருவ வயதில் வர வேண்டும். இந்த மாதிரி அமைப்பில் தான் கிரகங்கள் தங்களது தசைகளில் யோகங்களை முழுமையாக தரும். அதே போல சனி தரும் சச யோகம் எல்லாம் கண்டிப்பாக சுபத்தொடர்பு இல்லாமல் நல்ல பலன்கள் செய்யாது. அதே போல செவ்வாய் தரும் ருசக யோகமும் சுபத்தொடர்பு இல்லாமல் நல்ல பலன்களை செய்யாது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுக்கிரன் தரும் மாளவிகா யோகம் அப்படிதான் பார்த்தீங்கன்னா, அதாவது தனுசு லக்னத்திற்கு அவர் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவார். இந்த நிலையில் அவர் யோகங்களை முழுமையாக செயல்பட மாட்டார். 6ஆம் அதிபதியாக செயல்பட்டு கடன் நோய் வம்பு வழக்குகளை தசையின் ஒரு பகுதியில் மிக கடுமையாக செய்வார். அதே கன்னி லக்னத்திற்கு மாளவிகா யோகம் மிக மேன்மையான பலன்களை செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கன்னி லக்னத்திற்கு அவர் 7ஆம் இடத்தில் உச்சமாகி லக்னத்தையே பார்க்கிறார். மிதுன லக்னத்துக்கு அப்படித்தான் 10ஆம் இடமான கேந்திரத்தில் அவர் தனித்து உச்சம் பெறும் நிலையில் மாளவிகா யோகம் மிக சிறப்பாக செயல்படும். இதுதான் பஞ்சமகா புருஷ யோகங்களை பற்றியது. அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடியவை ஒளி கிரகங்களால் ஏற்படும் பௌர்ணமி யோகம், சந்திர அதியோகம், சிவராஜ யோகம், மேலும் ராகு தரும் பர்வத ராஜயோகம். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராகு தரும் பர்வத ராஜயோகம், அதாவது ராகு மேசம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகி அந்த இடம் மக்களத்திற்கு 3 6 11ஆம் இடங்களாகி ராகுக்கு கேந்திரங்களில் கிரகம் இருக்கும் நிலையில் ராகு தரும் பர்வதராஜ யோகம் மிகச்சிறப்பாக செயல்படும். இது ஒரு வகையான அரசராக்கும் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய யோகமாகும். ஆனால் எல்லா யோகங்களையும் அனுபவிக்க லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி வலுவாக இல்லாத பட்சத்தில் எந்த யோகமும் பலன் தராது. மேலும் கஜகேசரி யோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, கஜகேசரி யோகம் உள்ளவர்கள் எதிரிகளை போராடி வெல்வார்கள் என்று கூறப்படுகிறது. இதே கஜகேசரி யோகம் ரிஷப லக்னத்திற்கோ துருவ லக்னத்திற்கோ நல்ல பலன்களை செய்யாது. ஆதிபத்தி விசேஷம் இல்லாத குருவும் சந்திரனும் கஜகேசரி யோகத்தால் எந்த பலனும் இல்லை. மேலும் ஒருவருக்கு கஜகேசரி யோகம் ஏற்படும் போது கண்டிப்பாக எதிரிகள் இருப்பார்கள். எதிரிகளை போராடித்தான் ஜாதகர் வெல்வார் என்பது ஐதீகம். அடுத்ததாக சிவராஜ் யோகம் என்று சொல்லப்படுகிறது. குருவும் சூரியனும் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்வது சிவராஜ் யோகம். சூரியனும் குருவும் இணைந்தாலே சிவராஜ் யோகம் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. குருவுக்கு நேர் எதிரில் அதிர்வக்கர கரையில் குரு அமரும் நிலையில் சிவராஜ் யோகம் சிறப்பாக செயல்படும். இந்த யோகமும் குறிப்பாக
குருவின் அணி லக்கணங்களுக்கு பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த யோகம் மிகச் சிறப்பான பலன்களை செய்யும். எல்லா லக்கணங்களுக்கும் முதன்மையாக தரக்கூடிய யோகம் என்று சொல்கிறீங்கன்னா அது பௌர்ணமி யோகம், சந்திர அதியோகம் மட்டுமே. பௌர்ணமி யோகம் சூரியனும் சந்திரனும் எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது என்பது. பௌர்ணமியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உயர்குடி பிறந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அதே போல சந்திர அதியோகத்தில் எந்த ஆதிபத்திய கிரகமாக இருந்தாலும், அவர் 6ஆம் அதிபதியாகவே இருந்தாலும், வளர்பதி சந்திரனுக்கு 6, 7, 8 சுபர்கள் இருப்பது சந்திர அதியோகம் என்று கூறப்படுகிறது. இந்த அமைப்பில் சந்திரனுக்கு 6, 7, 8 புதன், குரு, சுக்கிரன், தனித்த புதன் போன்றவர்கள் இருக்கும்போது சந்திர அதியோகம் ஏற்படுகிறது. இந்த சந்திர அதியோகம் அவர் குருவோ சுக்கிரனோ புதனோ 6, 8ஆம் அதிபதிகளாக இருந்தாலும் கூட அந்த ஆதிபத்தியத்தில் நல்ல விஷயங்களை சந்திர அதியோகத்தில் செய்யும். எனவே எல்லா லக்கணங்களுக்கும் பலம் தரக்கூடிய யோகம் என்று பார்த்தீர்கள் என்றால் ராகு தரும் பர்வதராஜ யோகமும் சிவராஜ யோகமோடு குருவாரி லக்கணங்களுக்கு பிறந்தவர்கள் தான் முதன்மையான பலன்களை செய்யும். சந்திரன் சூரியன் தரும் சந்திரனுக்கு 6, 7, 8 சுபர்கள் தரும் சந்திர அதியோகம் மட்டுமே எல்லா லக்கணங்களுக்கும் பலன்களை தரும். மேலும் என்னதான் அந்த சந்திர அதியோகம் மற்ற யோகங்கள் இருந்தாலும் இந்த யோகத்தை தரும் தசாபுத்திகள் பருவ வயதில் வர வேண்டும். அப்பொழுதுதான் யோகங்களை அனுபவிக்க முடியும். இளமையிலேயே சென்று விட்டால் அல்லது முதுமைக்கு அந்திமை காலத்தில் அந்த யோகம் தந்த கிரகங்கள் திசை வருவது எந்த நிலையிலும் ஒருவருக்கு பயன் தராது. எனவே யோகங்களை பற்றி ஜாதகத்தில் தேடாமல் ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்திகளுக்கு பலன் சொன்னாலே யோகம் அதுக்குள் அடங்கிவிடும். யோகம் என்பதே தசாபுத்திக்குள் தான் அடங்கும். ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவராஜ் யோகத்தில் பிறந்திருக்கார், இன்னும் அவர் அரசராகலையே, அவர் பெரிய நிலைமைக்கு வரலையே அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான தசாபுத்தியின் ஜாதகத்தை வந்து லக்னாதிபதி வளர்த்துருக்கணும். லக்னாதிபதி கேட்டு எந்த யோகம் இருந்தாலும் முழுமையாக ஜாதகரால் பயன்பெற இயலாது. அதே சமயத்தில் தர்ம கர்மாதி யோகம் ஏதாவது ஒரு வகையில் இருந்துவிட்டாலே உணவு உணை இருப்பிடத்திற்கு பஞ்சம் வைக்காமல் அந்த தர்ம கர்மாதிபதிகள் செயல்படுவார்கள். எனவே யோகம் தரும் கிரகம் லக்னாதிபதிக்கு நண்பர்களாகவும் அவர்களுக்கும் நண்பர்களாகவும் இருக்க வேண்டும். தர்ம கர்மாதிபதி யோகத்தில் 9 பத்துக்குடையவர்கள் நண்பர்களாக இருந்து லக்னாதிபதிக்கு நண்பர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் யோகம் முழுமையாக செயல்படும். மற்ற யோகங்கள் எல்லாம் பெயரளவில் தான் இருக்கும். எனவே யோகத்தை பற்றி அதே போல் தோஷம் அப்படித்தான். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்னு சொல்கிறாங்க. செவ்வாய் சுபரின் தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் தோஷத்தை செய்ய மாட்டார். அதே போல் ராகு கேதுக்கள் சுபரின் தொடர்பில் இருக்கும்போது அவர்கள் தோஷத்தை செய்ய மாட்டார்கள். மேலும் அவருடைய தசாபுத்தி வந்தால் தான் தோஷம் தரும் நிலையில் இருந்தால் கூட தோஷத்தை செய்வார்கள். இன்றைய நிலையில் பெரும்பாலான ஜோதிடர்கள் 2, 4, 7, 8 பண்ணல ராகு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்தான். லக்கணம் 2, 7, 8 ராகு இருந்தால் அது ராகு தோஷம்தான். அதுக்குண்டான ஜாதகத்தை தான் இது பண்ணி ரெடிமேட் பதிவுகளை தருகிறார்கள். இது போன்ற ரெடிமேட் பதிவுகள் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. ஒரு 1000 ஒருவருக்கோ 500 பேர் ஒருவருக்கோ செவ்வாய் தோஷமோ ராகு தோஷமோ இருக்கும். மற்றவெல்லாம் தோஷ நிவர்த்தியாக இருக்கும் என்பது ஜாதகத்தை சற்று ஆழமாக சுபத்துவ பாபத்துவ தன்மையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு விளங்கிவிடும். நன்றி, வணக்கம்.